வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போலி உறுதிப்பத்திர மோசடியில் ஈடுபட்ட சட்டத்தரணி இறுதியில் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. மின்சார கட்டணம் அதிகரிக்குமா? வெளியாகியுள்ள புதிய தகவல். லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடா? மீண்டும் வரிசையில் காத்து நிற்கும் யுகம் வருமா? லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அரசாங்கத்தை கடுமையாக சாடிய சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் சர்ச்சை பேச்சு. தமிழர் பகுதியொன்றில் ஆற்றின் நடுவில் பல வருடங்களாக சூட்சுமமான முறையில் நடைபெற்று வந்த முகம் சுளிக்க வைக்கும் செயல். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள கொடுப்பனவுகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்திய பிரதமர். பரபரப்பான நாடாளுமன்றம். நாடாளுமன்ற ஆசன விவகாரம். ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த சாணக்கியன். இனி விரிவான செய்திகள். நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், மனித படுகொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தற்போதைய நடவடிக்கைகள் என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். பிரபல நபர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு பாதுகாப்பு பொறிமுறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் வலுவான போலீஸ் சேவையின் அவசியம் முன்னுரிமை பெற்றுள்ளமையினால் போலீஸ் துறையில் தற்பொழுது நிலவுகின்ற வெற்றிடங்களின் எண்ணிக்கை மற்றும் அவை எவ்வளவு காலமாக நிலவுகின்றன என்பது குறித்த விவரங்களை அரசாங்கம் சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த தசாப்த காலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடுகள், படுகொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் எண்ணிக்கையினை ஆண்டின் அடிப்படையில் தெரிவிக்குமாறு கோரிய எதிர்க்கட்சி தலைவர் அத்தகைய சம்பவங்களில் சந்தேக நபர்களை கைது செய்தல், வழக்கு தாக்கல் செய்தல் மற்றும் விசாரணை நிறைவடையாத சம்பவங்கள் குறித்தும் தனித்தனியாக விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிண்ணியடி பிரதேசத்தில் உள்ள ஆற்றின் நடுவில் பல வருடங்களாக நடைபெற்று வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் இன்று அதிகாலை கிழக்கு மாகாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவால் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன் பொழுது கசிப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 7,58,000 மில்லிமீட்டர் கோடா கைப்பற்றப்பட்டது. குறித்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்களும் இதன் பொழுது கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் வாழைச்சேனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்பொழுது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் இன்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்தம் 54,285 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது. மாதாந்த உபசரிப்பு கொடுப்பனவாக 1000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. மாதாந்த சாரதி கொடுப்பனவாக 3,500 ரூபாய் வழங்கப்படுவதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக சாரதி ஒருவரை பெற்றுக் கொண்டால் குறித்த உறுப்பினருக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்றும் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாவும், போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000 ரூபாவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்றது. அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாவாகவும் அத்துடன் கூட்டங்களுக்கான கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் வழங்கப்படுகின்றது. நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும், குழு கூட்ட கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் செலுத்தப்படுவது பிரதமர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகள் இல்லாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களுக்காக நாளொன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு 419.76 லிட்டர் டீசலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று சந்தையில் உள்ள 1 லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கு அமைய எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வேதனத்தை கட்சி நிதிக்கு வழங்குகின்றார்கள் என்பது நாட்டு மக்கள் அறிந்த உண்மை என்றும் இதுவே எங்களது அரசியல் இயக்கத்தின் கலாச்சாரமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது வங்கிக் கணக்குகளின் வெளிப்படைத்தன்மையினை நாட்டுக்காக காட்ட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளும் தங்களது கட்சி நிதிகள் தொடர்பாக இவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்கள் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சனா முன்வைத்த விடயம் இன்று சபையில் விவாத நிலைமையினை ஏற்படுத்தியது. எனினும் நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு அமைவாக ஆசன ஒதுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இதன் பொழுது பதில் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தங்களது கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அறிவித்துள்ளார். இதேவேளை கிவலோயா திட்டம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ள செயற்பாடுகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரித்து பிறருக்கு சொந்தமான காணியினை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் உட்பட்ட இருவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 பிரதிவாதிகளுக்கு 1,80,000 ரூபாய் அபராதம் விதித்து பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தலா 8 லட்சம் ரூபாய் இழப்பீடினை வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2 பிரதிவாதிகள் மீதும் உயர்நீதிமன்றத்தில் 26 வழக்குகளை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையாக்கி அரசு சட்டத்தரணியான ஆஸ்பல் லக்ஷ்மன் கௌரவ நீதிபதி அவர்களே, இந்த சட்டத்தரணி செய்துள்ள செயலானது மிகவும் கௌரவமான சட்டத்தரணி தொழிலுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் இழுக்காகும். மக்கள் சட்டத்தரணிகள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான் தங்களது காணிகளின் உறுதிப்பத்திரங்களை அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். இவ்வாறான தொழிலின் கௌரவத்தை சீரழிக்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய வலுசக்தி கொள்கையினை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக குறைந்தபட்ச மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் நிலையத்துக்காக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தையும் மக்களை சுமக்க நேரிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வேளையில் பாட்டாளி சம்பிக்கரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நிலக்கரி மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தடையற்ற முறையில் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட 2 நாள் விநியோக தடை மற்றும் சந்தையில் ஏற்பட்ட எதிர்பாராத கேள்வி அதிகரிப்பு காரணமாக தற்காலிகமாக விநியோக தட்டுப்பாடு நிலவியதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்துக்குள் அதிக அளவிலான எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் 2,84,000 வீட்டு பாவனைக்குரிய எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரையில் மேலும் 3,51,000 எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் மேலதிக எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. எரிவாயு தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வழக்கம் போன்று எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னாள் வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையினை தற்காலிகமாக நீக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் மாத்திரம் இந்த வெளிநாட்டு பயண தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. பயண தடையை நீக்குவதற்காக நெருங்கிய உறவினர் ஒருவரின் மேலதிக சரீரப்பணியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையாகும் பிணையாளியின் வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். தனிநபர் ஒருவருக்கு மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக 15 லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்றமைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வியாழேந்திரனுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையாக்கி ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங் இந்திரதேச விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பொழுது கையூட்டல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையாக்கி உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராட்சி சந்தேக நபர் இந்த சம்பவத்தின் பிரதானி என்பதனால் குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் பயணத்தடையை நீக்குமாறும் அதற்கு பிணையை நிர்ணயிக்குமாறும் கடந்த வழக்கு தவணையின் பொழுது கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தற்போதைய இந்திய விஜயத்தின் பொழுது காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தியினை விரைவுபடுத்துவதற்கு முதன்மை முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி இந்திய அரசாங்கம் ஏற்கனவே 61 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக வழங்க உறுதிப்படுத்தியுள்ளது. அதற்கான நிலுவையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் தாமதமின்றி இறுதிப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் இந்த ஒப்பந்தம் நீண்ட கால அடிப்படையிலான திட்டமாக அமைக்கப்பட்டு நிலையான வளர்ச்சி வர்த்தக விரிவாக்கம் மற்றும் பிராந்திய இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். காங்கேசன்துறை துறைமுகத்தை வலுப்படுத்துவது வடக்கு மாகாணத்தின் பொருளாதார மீழ்ச்சியை வேகப்படுத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும். மேலும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தற்பொழுது 1400 மீட்டராக உள்ள ஓடுபாதையினை 3000 மீட்டராக விஸ்தரித்து போயிங் மற்றும் ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் தரையிறங்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியினையும் வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு இந்த திட்டங்களில் உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
சீன பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் இலங்கை மருத்துவ மாணவியின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை டெலிகிராம் குழுவில் பரப்பிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மகரகம நாவின பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவின் கணனி பிரிவுக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டாளரின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சூட்சமமாக பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் அதனை டெலிகிராம் குழுவில் பரப்பியதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதனால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். இதன்பொழுது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதிவான் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.